வரவேற்புரையாற்றிய ராஜீவ்காந்தி அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னை இந்த இயக்கத்தை ஒப்படைத்துக் கொண்டு அவர் இந்த இயக்கத்திற்காக தொடர்ந்து எப்படியெல்லாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். கழகத்தினுடைய மாணவரணி தலைவராக பொறுப்பேற்று அந்த பொறுப்பு உணர்ந்து எப்படி தன்னுடைய உழைப்பை உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் நம்முடைய கழகத்தோடு சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். ஆக இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் கிடைத்திருப்பதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைந்ததும் உண்டு. சில நாட்களுக்கு முன்பு ராஜீவ்காந்தி அவர்கள் என்னிடத்தில் இந்த செய்தியை சொன்னார். ஆயிரக்கணக்கான தோழர்கள் இன்றைக்கு நம்முடைய கழகத்தில் வந்து சேர காத்திருக்கிறார்கள், தயாராக இருக்கிறார்கள், அழைத்து வரட்டுமா என்று கேட்டார். இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அழைத்து வாருங்கள், வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்று நான் சொன்னேன். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஏதோ நேற்று முளைத்த காலான் அல்ல. 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய நேரத்தில் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவிலே துவக்கி வைத்த போது, கொட்டு மழையில துவக்கி வைத்த போது அவர் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்காக மட்டுமல்ல, ஆட்சிக்கு வர வேண்டும், பதவியிலே போய் அமர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும், பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக பாடுபட வேண்டும், ஒட்டுமொத்த தமிழினத்திற்காக உழைத்திட வேண்டும் என்ற உணர்வோடுதான் இந்த இயக்கம் துவக்கப்படுகிறது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் உறுதி எடுத்துக் கொண்டு இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு படிப்படியாக கழகம் வளர்ந்து 57ஆம் ஆண்டு முதல் தேர்தல் களத்தில் நாம் ஈடுபட்டோம். 49 தொடங்கி 57 தான் தேர்தல் களத்திற்கு வந்தோம். ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை, இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல. அதுதான் உண்மை. அதை எனக்கு புரிந்துக்கணும்.